ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினி புருஷனை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்ச உடனே உடஞ்சி போயிடுறா. அதனால அப்படியே அழுதுகிட்டு இருக்கா. நம்ம மாமியார் தான் சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் இவன் கேமரால பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கான் லேப்டாப்பில். பட் சவுண்டு எதுவுமே கேட்க மாட்டுது. அதனால அவனுக்கு அங்கே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது கேட்கல. என்னாச்சு இந்த லேப்டாப்க்கு அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டுட்டு இருக்கான். இவனோட பயம் என்ன அப்படின்னா அவங்க தான் தன்னோட அம்மா அப்படிங்கிறத சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினி அழுது அப்படியே தூங்கிட்டா அவங்க மடியிலே படுத்து. இவனும் எதுவும் கேட்கல அப்படிங்கவுமே கதவு வாசல்ல நின்றுக்கிட்டு காதை வச்சு ஒட்டி கேட்டுட்டு இருக்கான், ஏதாவது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க தான் உள்ள எதுவுமே பேசலையே. அதனால அவனுக்கு எதுவுமே கேட்க மாட்டுது. அப்படி உள்ள என்னதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாக்குறான். நம்ம ஜான்வி நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவன் உடனே எந்திரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு ஜான்வி அப்படியே செந்துக்கா தூக்கிட்டு போய் பெட்ல படுக்க போட்டுட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினியை தொட்டு பேசுறதுக்கு வராங்க. இவங்க டக்குன்னு எதுக்கு என் பொண்டாட்டிலாம் தொடுற அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தரன்னு இழுத்துட்டு போய் அவங்களோட ரூம்ல விட்டுவிட்டு, இங்க பாரு உன்னோட வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் என் பொண்டாட்டிக்கிட்ட நெருங்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போக பாக்குறான். அப்ப இவங்க சொல்றாங்க, நீ எந்த தைரியத்துல இப்படிலாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்க? அவளுக்கு உன்னை பத்தின எல்லா உண்மையுமே தெரிஞ்சு போச்சு. அடுத்தது என்ன நடக்கும் நீ நினைக்கிற? அவ உன்னை விட்டு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே இவனுக்கு கோந்துருது. அதெல்லாம் அவ என்னை விட்டு போக மாட்டான், அவ என்ன ரொம்பவே காதலிக்கிறா, நீ சும்மா வளராத அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை ரூம்ல வச்சு கதவை சத்துட்டு வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான், ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரியே ஜான்வி நம்மளை விட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயத்துல ஜான்வியை ரூம்ல வச்சு லாக் பண்ணிடுறான். அந்த சாவியையும் வச்சுக்கிட்டு அப்புறம் நேரா வாசலுக்கு வரான். அங்க கேட்டையுமே பூட்டிடுறான், அவன் வெளியே போகாதபடி. அப்படி பூட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டு இருக்கான். அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சான்னு தெரியல, அங்க ஒரு கல்லு கிடக்கு. அந்த கல்லை தூக்கிட்டு அப்படியே நேரா வாட்ச்மேனை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான். அவனுமே பயந்துட்டு பின்னாடி போயிட்டு இருக்கான். சார் நான் எதுவும் பண்ணலையே சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் தெரியுது அந்த கல்லை எடுத்துட்டு இப்போ அவன் பூட்டினான்ல, அந்த பூட்டு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு பாக்குறதுக்கு அந்த பூட்டுல கல்லை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கான். பட் அது உடையல, அப்போ ஸ்ட்ராங்கா தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. அதனால அந்த கல்லை அந்த பக்கம் தூக்கி போட்டு, இங்க பாரு இப்ப இந்த கல்லை வச்சு பூட்டை தான் உடைச்சேன், என் பொண்டாட்டி மட்டும் வெளியே போனா அப்புறம் நான் அந்த கல்லை வச்சு உன் மண்டையை உடைச்சிருவேன், அவன் என்னதான் அவன்கிட்ட கேட்டாலும் நீ இந்த கேட்டை திறக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாவி அவன்கிட்ட கொடுத்துட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்போ நைட் ஆயிடுது. நம்ம ஜான்வி இப்பதான் முழிக்கிறா போல. கண்ணு முழிச்சு பார்த்தா பக்கத்துல புருஷன் படுத்து கிடக்கான். அவன் பக்கத்துல படுக்கிறது கூட இவளுக்கு பிடிக்கல. டக்குன்னு எழுந்திருச்சு அந்த பக்கமா போயிட்டு அவன் பண்ணதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் இவன் கூட வாழக்கூடாது அப்படிங்கிற முடிவுல ரூமை விட்டு இப்ப வெளியுமே போயிடுறா. அப்படியே கீழே இறங்கி ஹாலுக்கு பார்த்தா அந்த வீடு ஃபுல்லாவே அவன் கொடுமைப்படுத்தினது மட்டும்தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. சோஃபா திரும்பி பார்த்தா அவன் சூடு வச்சது ஞாபகத்துக்கு வருது. இந்த பக்கம் திரும்பி போட்டோவை பார்த்தா அவன் அடிச்சு போட்டதுக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த பக்கம் திரும்பி இன்னொரு சோஃபாவை பார்த்தா அவன் பூவை சாப்பிட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான்ல, அது ஞாபகத்துக்கு வருது. பார்த்தா அதுக்கு அந்த இடத்துலதான் இவளை பிடிச்சி தள்ளி விட்டதுல குழந்தையுமே போச்சு. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்கா. பின்னாடி திரும்பி பார்த்தா அங்க சிசர் இருக்கு. அந்த சிசரை பார்த்ததும் அவன் கையை வெட்ட வந்தான்ல, அதுவும் தான் ஞாபகத்துக்கு வருது. இதுக்கப்புறமும் இவன் கூட வாழ்றதுல ஒரு பிரோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு போறதுக்கு கதவு வரைக்குமே திறந்துட்டா. இவ இப்ப சரியான முடிவு தான் எடுத்திருக்கா. ஏன்னா இதுக்கப்புறமும் அவன் கூட வாழ்றதுல எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை. அப்படியே வெளியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டை போய் பார்த்தா அந்த கேட்டு பூட்டு போட்டு இருக்கு. அங்க இருக்கிற வாட்ச்மேன் கிட்ட கேட்டை திறங்கண்ணா அப்படின்னு சொன்னா அவன் திறக்க மாட்டேங்கிறான். ப்ளீஸ் மேடம் இங்க இருந்து உள்ள போங்க, சாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன கொன்னுடுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்போதும் போல அந்த கதையை தான் விட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோயினி இதுக்கப்புறமும் அப்படி சமாதானம் பண்ணி இந்த வீட்டுல இருக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்லை இல்லையா. அதனால எப்படியாவது இந்த வீட்டை விட்டு இன்னைக்கு வெளியே போயாகணும் அப்படிங்கறதுல முடிவா இருக்கிறா. அதனால அங்க இருக்கிற கல்லை எடுத்து அந்த கேட்ல இருக்கிற பூட்டை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கா. 1 2 3ன்னு அவ படிக்க அடிச்சுக்கிட்டே இருக்கா. பட் அது ஓபன் ஆக மாட்டுது. அவன் தான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டு போயிட்டான் இல்லையா. அதனால இந்த பூட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்போ அடிக்கிற சத்தம் கேட்டு வெளியே வந்துட்டான். பார்த்தா பொண்டாட்டி இப்படி அடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, என்ன பண்ணிட்டு இருக்க ஜான்வி, வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு இருக்கான். நம்ம ஜான்வி வரமாட்டேங்கிறா. கேட்டை பிடிச்சிக்கிட்டு நான் உன் கூட வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. நீ இப்போ வர போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே பிடிச்சி தரன்னு வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இவளுக்கு இவன் கூட சுத்தமா வாழ விருப்பம் இல்லை. என்னை விடுன்னு சொல்லிட்டு இருக்கா. ஆனா அவன் கேட்க மாட்டேங்கிறான். என்னை விடுடா, நான் அவன் கூட வாழ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பவுமே அவன் கேட்க மாட்டேங்கிறான். என்ன பேசிட்டு இருக்க ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை இழுத்துக்கிட்டே ரூமுக்குள்ள போய் விட்டுட்டு, என்ன பேசிட்டு இருக்க ஜான்வி, என்னை விட்டு நீ போறேன்னு சொல்ற, உன்னை அப்படி என்னத்துல நான் குறை வச்சுட்டேன், உன்னை நான் தங்கத்தட்டுல வச்சுதானே நான் தாங்குறேன், உன்னோட குடும்பத்துக்குலாம் நான் நல்லது பண்ணியிருக்கேன், உன்னோட 2 தங்கச்சிங்களுக்கும் பெஸ்ட் காலேஜ் பெஸ்ட் ஸ்கூலை கொடுத்துருக்கேன், உன்னோட அப்பா இருக்கிற வீட்டை இப்ப சொந்த வீடா மாற்றி கொடுத்துருக்கேன், இவ்வளவு பண்ண உன் புருஷனை விட்டு நீ போறியா, உனக்கு எப்படி ஜான்வி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே காண்டாதான் ஆகுது. ஜான்வியுமே எந்த பதிலுமே சொல்லாம அப்படியே கோவத்தோட அவனை பார்த்துட்டு இருக்கா. நீ ஏன் இப்ப போறங்கிற, என்ன இப்போ உனக்கு என்ன பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு,
அவ்வளவுதானே, அது எல்லாமே நான் உனக்காக தானே பண்ணேன் அப்படின்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கான். உன்னோட அப்பாவை அசிங்கப்படுத்தின அந்த காரணத்துக்காக தானே நீ என்னை விட்டு போறேன்னு சொல்ற, அதுவும் நான் உனக்காக தானே பண்ணேன், என் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக நான் அப்படி பண்ணேன். அப்புறம் அந்த சஞ்சயை நான் ஜெயில தூக்கி போட்டேன்னு நீ கோவப்படுறியா, அதுக்கும் காரணம் நீ தானே. உன்கிட்ட அவன் நெருங்கி வந்தா என்னால எப்படி தாங்கிட்டு இருக்க முடியும், அதுக்காக தான் நான் அவன் மேல ஒரு பொய்யான கேஸை போட்டு ஜெயில போட்டேன். அப்புறம் பாட்டியை வந்து மேலேருந்து கீழே தள்ளி விட்டதும் அதுக்கும் காரணம் நீ தான். ஏன்னா அந்த பாட்டி என்னை பத்தின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிச்சு, அதை வந்து உன்கிட்ட சொன்னா என்ன பண்றது, அதனாலதான் நான் பாட்டியை மேலேருந்து கீழே தள்ளி விட்டேன். எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் ஜான்வி, நான் உனக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். அப்புறம் கடைசியா என்னோட குழந்தையே நான் கொன்னுட்டேன், அதுக்கும் காரணம் நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த பழியுமே நம்ம ஹீரோயினி மேல போடுறான். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினி அப்படியே அதிர்ச்சியோட அவனை பார்த்துட்டு இருக்கா. ஏன் ஜான்வி நீ என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க, நான் உண்மையை தான் சொல்றேன், இது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான். அப்புறம் நீ உன்னோட புருஷனை விட்டு போறியா, நம்ம ரெண்டு பேருக்குள்ள என்ன அப்படி சாதாரணமான உறவா இருக்கு, 7 ஜென்மத்தோட உறவு இருக்கு, அப்படிப்பட்ட உறவை நீ அறுத்துட்டு போவியா, ஏன் ஜான்வி நீ இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை காதலிக்கிறேன் ஜான்வி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறா. நம்ம ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா, என் கிட்டையே வராத அப்படிங்கிற மாதிரி. ஜான்வி நான் உன்னை காதலிக்கிறேன், அதே மாதிரி நீயும் என்ன காதலிக்கிறதானே, சே லவ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா அவ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற, அப்படியே கோவத்தோட பாத்துக்கிட்டு இருக்கா. வாயை திறந்து சொல்லு ஜான்வி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன லவ் பண்றியா இல்லையா, சே லவ் மீ அப்படின்னு சொன்னாலும் அவ வாயை திறக்க மாட்டேங்கிறா. இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை காட்டி ஓங்கி அரைஞ்சிடறான். இந்த நிலைமையில கூட இவனுக்கு எவ்வளவு திமிரு பாருங்க. அப்பவும் நம்ம ஜான்வி நீ அடிச்சாலும் சரி என் வாயிலேருந்து அந்த வார்த்தை வராது அப்படிங்கிற மாதிரியே அவன் அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பவும் அவன் சும்மா இருக்காம திரும்பவும் கையில வச்சிருக்க ஸ்டிக்கை வச்சு அடிக்கிறதுக்கு போறான். இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அசராம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. கொஞ்சம் கூட நம்ம ஹீரோயினி கண்ணில் இப்ப பயம் தெரியல, முழுக்க முழுக்க இவன் மேல இருக்கிற கோவம் மட்டும்தான் தெரியுது. இப்போ அப்படி என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நீ சொல்ல மாட்டேங்கிறச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்க இருந்து போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினி அவளோட பலவீனத்தையே காட்டுறான். மயங்கி அப்படியே விழுந்துடுறா. வெளியே வந்து இவன் யோசிச்சுட்டு இருக்கான், என்னது இது, எப்போதும் நம்ம மிரட்டணும் அப்படின்னா டக்குன்னு லவ் யூ சொல்லிடுவாளே, இப்ப வாயை திறந்து சொல்ல மாட்றா, அப்படின்னா அவ என்ன காதலிக்கலையா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இல்ல இல்ல இல்ல, நான் அப்படிலாம் யோசிக்க கூடாது, அவ என்ன ரொம்பவே காதலிக்கிறா, அது எப்படி காதலிக்காம இருப்பா, நான் அவளை காதலிக்கிறேங்கும் போது அவளும் என்ன பதிலுக்கு காதலிச்சு தானே ஆகணும், அவளாம் அப்படி பண்ண மாட்டா. ஆனா இன்னைக்கு ஏன் அவ லவ் யூ சொல்லல, அப்புறம் அவ கண்ணுல கொஞ்சம் கூட பயம் தெரியவே இல்லையா, அப்படின்னா இந்த விராஜ் டோப்ரால் மேல இருந்து அந்த பயம் போயிடுச்சா, இது நல்லதுக்கே இல்லை, இப்பவே நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும், இல்லைன்னா நம்மளை விட்டு அவ நிரந்தரமா போயிடுவா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அதே சமயம் நம்ம ஹீரோயினி இப்ப கண்ணை முழிச்சுட்டு, இதுக்கப்புறமா நம்ம இங்க இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது ஜான்வி, நீ இப்படி உடஞ்சு போய் உட்காரக்கூடாது, நீ இங்க இருந்து கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்குள்ளே பேசிக்கிட்டு ஒரு தைரியத்தை வரவழைச்சிட்டு அப்படியே டோர் ஓபன் பண்ண போறா. அங்க போய் பார்த்தா அவன் டோரை லாக் பண்ணி வச்சுட்டு போயிட்டான் போல. இவளும் ரொம்ப நேரமா கதவை தட்டிட்டே இருக்கா, பட் அவன் திறக்க மாட்டாங்கிறான். இந்த மாதிரி நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது. இப்போ அவளுக்கு இங்க இருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இந்த வீடு இப்போ நரகம் மாதிரி தான் தெரியும், இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கும் வழி இல்லாம நம்ம ஹீரோயினி இப்படி அடைப்பட்டு கிடக்குறா. அவனும் நேரா அம்மா கிட்ட போய் அவங்க மடியில படுத்துக்கிட்டு அழுது சீனை போட்டு டிராமா பண்ணிட்டு இருக்கான். ஜான்வி என்னை விட்டு போறேன்னு சொல்றாமா, அவ என்னை விட்டு போயிட்டா நான் எப்படிமா வாழுவேன், நான் வாழ்றதே அவளுக்காக தாமா, அவ மட்டும் என்னை விட்டு போயிட்டா அப்படின்னா நான் செத்துடுவாமா அப்படிங்கிற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்கான். பட் என்னதான் இருந்தாலும் பெத்த மனசு இல்லையா, அதனால பையன் அழுகிறத பார்த்துட்டு இவங்களுமே சமாதானப்படுத்தத்தான் செய்யறாங்க. அம்மா ஜான்வி என்னை விட்டு போயிடுவான்னு தோணுதுமா, இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க மட்டும்தாம்மா, உங்களாலதான் அவளை தடுக்க முடியுமா, இந்தாங்க சாவி, அவ எப்படி இருக்கான்னு போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாவி அம்மா கிட்ட கொடுத்து அம்மாவை அனுப்பி வச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், அவ என்னதான் முயற்சி பண்ணாலும் சரி இந்த விராஜ் டோப்ரால விட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.